அனைவருக்கும் வணக்கம். ஃபேட்டி லிவர் பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோலேயே வந்து ஃபேட்டி லிவர்னா என்ன, ஃபேட்டி லிவரோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஃபேட்டி லிவரில் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு 2 டைப்ஸ் இருக்குது. அதில் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரில் 3 கிரேட் இருக்குது. அதாவது கிரேட் 1 வந்து மைல்டு ஃபேட்டி லிவர், அது வந்து 0 to 33% வந்து ஃபேட் வந்து அக்குமுலேட் ஆகிறது தான் வந்து கிரேட் 1. கிரேட் 2 வந்து மாடரேட் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அதாவது 34 to 66% வந்து ஃபேட் அக்குமுலேட் ஆகிறது தான் வந்து மாடரேட் ஃபேட்டி லிவர். கிரேட் 3 ஃபேட்டி லிவர் வந்து அபவ் 66% ஃபேட் அக்குமுலேட் ஆகிறத கிரேட் 3 ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. இது வந்து சிவியர் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1 வந்து சிம்பிள் ஸ்டியட்டோசிஸ், ஸ்டேஜ் 2 வந்து ஸ்டியட்டோ ஹெப்படைட்டிஸ், ஸ்டேஜ் 3 வந்து ஃபைப்ரோசிஸ், ஸ்டேஜ் 4 சிரோசிஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்தெந்த ஸ்டேஜில் லிவர் எப்படி டேமேஜ் ஆகும், அதே மாதிரி ஃபேட்டி லிவருக்கு உண்டான சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன், MD சித்தா. ஸ்டேஜ் 1 ஸ்டியட்டோசிஸ், இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ இதில் வந்து பெருசாக சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது. இதில் கொழுப்பு படிவு மட்டும்தான் இருக்கும். அதனால் இது சிம்பிள் ஸ்டியட்டோசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 2 ஸ்டியட்டோ ஹெப்படைட்டிஸ், இதில் வந்து என்னென்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். இதில் வந்து கொழுப்போடு சேர்ந்து கொஞ்சம் வீக்கமும் இருக்கும். இதை தான் வந்து இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து லிவரோட திசுக்கள் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸ்டேஜ் 3 ஃபைப்ரோசிஸ், ஃபைப்ரோசிஸ்னாலே தழும்புன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு மேல் ஸ்கின்ல வந்து ஒரு அடி படுது அப்படின்னா அந்த இடத்த வந்து ஹீல் பண்ணும்போது அது புண்ணு ஆற அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா கனெக்டிவ் டிஷ்யூ உருவாகி சிலருக்கு வந்து தழும்பாக மாறிடும். அதே மாதிரி தான் நம்மளோட லிவரில் இப்போ இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் வரும்போது அது சரியாகும் போது சிலருக்கு வந்து அது வந்து எக்ஸ்ட்ரா கனெக்டிவ் டிஷ்யூ உண்டாகி அங்கேயும் வந்து ஃபைப்ரோட்டிக் கண்டிஷன், அதாவது வடு மாதிரி திசு வடு மாதிரி உண்டாகி அங்கே வந்து அப்படியே ஃபைப்ரோட்டிக் கண்டிஷன் வந்து ஃபார்ம் ஆகிடும். இதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சிவியரான சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸ்டேஜ் 4 சிரோசிஸ், இப்போ ஒருத்தருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா அதுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா அது வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அதிகமாகி அது ஸ்டேஜ் 4 சிரோசிஸ்க்கு கூட்டிகிட்டு போகும். அதாவது நீண்ட காலமாக கல்லீரலில் ஏற்படுற பாதிப்புனால உண்டாகும் வடுன்னு சொல்லலாம். இந்த கண்டிஷனில் வந்து லிவர் வந்து சுருங்கிடும். ஸோ இதனால் இந்த கண்டிஷனில் லிவர் சரியாக ஃபங்க்ஷன் நடக்காமல் அந்த இடத்துல லிவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஃபேட்டி லிவரோட சிம்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இது வந்து ஏர்லியர் ஸ்டேஜ் அப்படின்றதுனால இதில் பெருசாக வந்து சிம்டம்ஸ் எதுவும் தெரியாது. இப்போ சிலர் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக போயிட்டு ஸ்கேன் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஃபேட்டி லிவர் இருக்கிறது தெரிய வருது. அப்புறம் தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் சில சிம்டம்ஸ் சொல்கிறேன். அவங்களுக்கு ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே வந்து இந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் போது அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறது நல்லது. இப்போ அந்த சிம்டம்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து வயிற்றுப்பசம், அப்படி இல்லைன்னா பசியின்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு லிவரோட மெட்டபாலிசம் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால் அங்கே உண்டாகக்கூடிய பித்த நீர் வந்து சுரப்பு வந்து குறைஞ்சு போகுது. பித்த நீர் இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சிறுகுடல் அடைஞ்சதும் அந்த பித்த நீர் ஹெல்ப்னால டைஜஷன் வந்து நடக்கும். இப்போ பித்த நீர் குறைஞ்சு போகிறதுனால அங்கே டைஜஷன் வந்து சரியாக நடக்காது. அதனால் அவங்க சாப்பிட்ற உணவு வந்து சரியாக டைஜஷன் நடக்காது. அப்போ பசியின்மைன்ற நோயும் வந்து ஏற்படும். அடுத்து செகண்ட் சிம்டம்ஸ் வந்து உடல் சோர்வு. அதாவது இப்போ நம்ம சாப்பிட்றோம், அது சரியாக டைஜஷன் ஆகலை அப்படின்னும் போது அங்கே வயிற்றில் வந்து மந்தம் ஏற்படுது. அதே மாதிரி பித்த நீர் வந்து குறைஞ்சி போகிறதுனால அங்கே பித்தம் குறைந்து கபம் வந்து அதிகமாகுது. அதுவும் மந்த நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மந்தம் சேர்றதுனால நம்மளோட உடல்லையும் மந்தம் ஏற்பட்டு உடல் சோர்வு தேர்டு சிம்டம்ஸ் வந்து வயிற்று வலி. அதாவது லிவர் எந்த பொசிஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிற்றோட ரைட் சைடில் மேல் வயிறு பகுதியில் வந்து லிவர் வந்து இருக்குது. இங்கே வந்து ஃபேட் அக்குமுலேட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து வலி வந்து ஏற்படும். அதுவும் சிவியராக வந்து வலது புறத்தோட மேல் வயிறில் வலி வந்து உண்டாகும். அடுத்து ஃபோர்த்து வந்து கால் வீக்கம். சிலருக்கு வந்து என்னென்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கால் வீக்கம் வந்து வலது காலில் மட்டும்தான் உண்டாகும். இடது கால் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கால் வீக்கம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபேட்டி லிவராக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அடுத்து ஃபிஃப்த்து சிம்டம்ஸ் வந்து தோள்பட்டை வலி. தோள்பட்டை வலி வந்து அவங்களுக்கு வலது பக்கம் தோள்பட்டை வலி மட்டும் இருக்கும். சரி, இப்போ சிவியர் கண்டிஷன், அதாவது ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4ல் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நோய் அதிகமாக அவங்களுக்கு என்ன ஆகும்னா அங்கே உண்டாகக்கூடிய பித்த நீர் சரியாக டைஜஷனுக்கு வராமல் அங்கேயே தங்கி அது வந்து பிளட்டில் கலக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களுக்கு ஜாண்டிஸ்க்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து வர அதாவது அவங்களுக்கு என்ன நடக்கும்னா நம்மளோட கண், தோல் பகுதி, யூரின் இதெல்லாம் வந்து எல்லோ கலர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதே போல் அவங்களுக்கு மோஷன் வந்து வெளியேறிய நேரத்தில் வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் அவங்களை உடனடியாக செக் பண்ணணும். அடுத்து வந்து
அவங்களுக்கு சிவியர் கண்டிஷன் இருக்கும்போது, அதாவது லிவர் சிரோசிஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து நீர் தேக்கம் அடைய ஆரம்பிக்கும். லிவர் சரியாக ஃபங்க்ஷன் நடக்காதனால அந்த வயிற்றோட மேல் லேயரில் நீர் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு பெல்லி ஃபேட் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த நீர் அதிகமாக அவங்களுக்கு யூரினும் சரியாக போகாது. அதனால் வந்து கால் வீக்கம், கை வீக்கம், முகம் வீக்கம், இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது அவங்களுக்கு நுரையீரலில் நீர் வந்து தங்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு மூச்சு விட சிரமம் உண்டாகும். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போதும் அவங்கள இம்மிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறது நல்லது. சிலருக்கு இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து தோல் அரிப்பு கூட உண்டாகலாம். அதாவது உடம்பு ஃபுல்லாக காரணமே இல்லாமல் ஒரு விதமான இச்சிங் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து நம்மளோட வயிற்று பகுதியில் ஸ்பைடர் வெயின்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ளே இருக்கிற நரம்புகள் வந்து மேலேயே தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்து சிவியர் கண்டிஷனில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபேட்டி லிவருக்கான காரணம் என்ன, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.